ஆல் வெல்கம் டு கிறிஸரா. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டார்க் ரெட் மெரூன் கலர் சாரி அண்ட் ப்ளூ கலர் ப்ளவுஸ். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ட்ரேசிங் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேசிங் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ப்ரொஃபஷனல் ட்ரேசிங் டெக்னிக் இது, அட்வான்ஸ்டு மெத்தட். ஸோ உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் எனக்கு தெரியும், பட் இந்த ட்ரேசிங் டெக்னிக் மட்டும் எனக்கு இந்த ப்ரொஃபஷனல் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாது. இன்னும் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸுமே போடுவோம், இல்லை ரெக்கார்டட் வீடியோ செக்ஷனாக நம்மளோட வெப்சைட்லையுமே இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பேசிக்காக எப்படி வந்து ட்ரேஸ் பண்ணும் ப்ரொஃபஷனல் டெக்னிக்கில் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் ஸ்டென்சில் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணுறது, பிரைடல் ப்ளவுஸ் ஹெவி பல்லாக் டிசைன்ஸ்லாம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்காமல் நிறைய பேருக்கு வந்து A3 சைஸில் எடுக்கணுமா, A4 சைஸில் எடுக்கணுமா, அது எடுத்தாலும் நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு அது மேட்ச் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேசிங் புக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஏன்னா அது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் அது பேப்பர் தான், பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பர் எடுத்து பைண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த புக்கை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு, கார்பன் ஷீட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக ட்ரேசிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ட்ராயிங்கே தெரியல அப்படின்னாலும் ஈஸி டெக்னிக்ஸில் வச்சு இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேசிங் கோர்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பப்போ நான் ஒர்க் ஷாப்ஸ் போடும்போதும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கோர்ஸாக வந்து நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஸோ நான் வந்து ட்ரேசிங் கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டின மாதிரியே பாருங்கள், ஈஸியாக எந்த கார்பன் ட்ரேசிங் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேசிங் டெக்னிக்கில், அதுவும் ஸ்டென்சில் மெத்தடில் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேசிங் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஸோ யூஸ்வலி வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணுமா, இல்லை உள்ளே ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுக்கணுமான்னு. ஒவ்வொரு டிசைனுக்கு ஒரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரும். பிகாஸ் நம்ம சாக் வந்து ட்ரேசிங் தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சாக் ட்ரேசிங் வந்து அழிஞ்சிரும். அதனால நம்ம எடுத்த உடனே ட்ரேசிங்கை முடிச்சுட்டு ஒரு அவுட்லைன் ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம். அண்ட் ஃபினிஷிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ அந்த லீஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி லோடிங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே பாருங்கள், எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டாச்சு. அந்த ஃப்ளவர், லீஃப் எல்லாத்துக்குமே அவுட்லைன் முடிச்சாச்சு. சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் வேணாலும் நீங்கள் போடலாம், டபுள் லைன் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லீஃப்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் லோடிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லா லீஃபுக்குமே இப்போ வந்து சாரி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் சாரியும் ப்ளவுஸும் உங்களுக்கு ஒரே கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டில் வந்து பண்ணிக்கலாம், இல்லாட்டி செல்ஃப் கலர் சேம் ப்ளவுஸ் கலர்லேயே நீங்கள் பண்ணலாம். இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலரை வந்து லீஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஃப்ளவர் வந்து கோல்டு இருக்கட்டும்னு சொல்லி கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சாரி வந்து நல்ல பெரிய கோல்டு பார்டர், அதனால் ஹைலைட்டாக கோல்டு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நான் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து மெரூன் கலரை வந்து ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிட்டு கோல்டு லீஃபுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ், எப்படி உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பெட்டலுக்குமே ஒவ்வொரு கட்டானா பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டு சுகர் பீட்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி வந்து லாங் டியூப் பீட்ஸ், பெட்டல் லாங்காக இருந்துச்சுன்னா லாங் டியூப் பீட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் மெட்டீரியல்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது சென்டரில் ஃப்ளவருக்கும் லீஃப்க்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். அதே பஞ்ச் பீட்ஸ் வந்து இப்போ நெக்கை சுற்றியும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் கேப் கொடுத்து டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு மெரூன் கலர் த்ரெட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கேப்புக்கு வந்து நம்ம இந்த பீட் ஒர்க் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டோனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அட்டாச் பண்ணிவிட்டு கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டு ஃபிட்டிங் ஸ்டோன், நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டோன், இந்த மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எல்லா சாரீஸுமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டிசைன். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அந்த பார்டரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது வந்து பேக் ஹூக்ஸ் வச்சு பிரின்சஸ் கட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சிம்பிளான ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடிச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.